கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். 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 கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய்.
கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். தேவனாய கர்த்தருக்குள் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி பரிசுத்தாவிய பெற்றோர்களுடைய அடையாளங்கள். என்ன மெசேஜ்? பரிசுத்தாவிய பெற்றோர்களுடைய அடையாளங்கள். இன்னைக்கு எத்தனையோ மக்கள், கிறிஸ்தவ மக்கள், அவங்க ஆக்சுவலாட்டு ஜலத்தினால பிறந்திருக்க மாட்டாங்க, ஆவினால பிறந்திருக்க மாட்டாங்க. 4 மீட்டிங்ஸ்க்கு ஜென்ரலாக போகிறாங்க, எல்லா இடத்துலையும் கையை தூக்குறாங்க, நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன்னு சொல்கிறாங்க. ஆனால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மக்களுடைய எந்த சிம்டம்ஸும் அவங்களோட வாழ்க்கையில் இருக்காது. அதாவது திருமுறை கூறுது இல்லைங்களா, கலாத்தியரில் எழுதப்பட்டிருக்குது, மாம்சத்தின் கிரியில் அவங்களோட வாழ்க்கையில் பளிச்சுன்னு வெளில தெரியும். அப்போது நினைக்கிறோம், இவங்கெல்லாம் அபிஷேகம் பெற்றவன்னு சொல்கிறாங்களே, இவங்களை அபிஷேகிச்சது யார்? பரிசுத்தாவியானவரா? பெரிய டவுட் வருது இல்லைங்களா? இன்றைக்கி இந்த மெசேஜ் மூலமாக ஒரு சில காரியங்கள் நீங்கள் நினைச்சிங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க, தெளிவுபடுத்திடுங்க. முதலாவது, பரிசுத்தாவியை பெற்ற ஒரு மனுஷனுடைய மெயின் அடையாளம், அவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க. என்னவா இருப்பாங்க? பரிசுத்தமாக இருப்பாங்க. அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய நடக்க, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயல், அவங்களோட பார்வை, அவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே பக்கா ஹோலியாக இருக்கும். நீங்கள் லேவியராகமும் 26 ஒரு அருமையான வார்த்தை ஆண்டவரே சொல்வார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் என்னை கேட்ட பரிசுத்தர்களாக இருப்பீர்களாக. இது தேவன் சொன்னது. என்ன சொல்கிறாருன்னா, யெகோவா என்னும் தேவன் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் பரிசுத்தர், நீங்களும் என்னை கேட்ட பரிசுத்தர்களாக இருப்பீர்களாக. காரணம், பரிசுத்தமும் தான் ஒன்றா சேரும். பரிசுத்தமும் அசுத்தமும் ஒருபோதும் ஒன்றா இருக்கவே முடியாது. 1 பேதுரு 1:15 பேதுரு சொல்லுவார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருப்பீர்களாக. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் வெளிப்படுதோ, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் அந்தரங்கமாகவும் வெளியரங்கமாகவும் பரிசுத்தமாக இருக்கிறானோ அவங்க தான் அபிஷேகிக்க பெற்றவங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய பார்வை எல்லாமே சுத்தமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஆகவே பரிசுத்தம்தான் அபிஷேகத்தினுடைய முதலாவது பாயிண்ட்டு. அடுத்து நீங்கள் படிங்க ரோமர் 5:5 வசனம் சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால். ஒரு மனுஷன் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தால் உண்மையிலே அவனுடைய இருதயத்தில் தேவ அன்பு இருக்கும். நீங்கள் லூக்காவில் படிக்கிறீங்க இல்லைங்களா, நல்ல சமாரியன் ஒரு ஆசாரனும் ஒதுங்கி போயிடுறான் அடிபட்டு கிடக்கும்போது, ஒரு லேவியனும் ஒதுங்கி போயிடுறான். ஒரு சமாரியன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான், குற்றியராக கிடந்த அந்த வழிப்போக்கனுக்கு. அன்பு இருந்தால் தான் இரக்கம் இருக்கும். அந்த இரக்கம் இருந்தால் தான் உண்மையிலேயே பாருங்கள் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி இருக்கும். 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணி சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்குள்ள அந்த ஆவியனும் இருக்கிறாரு. கரெக்டாக போல் சொல்கிறாரு பார்த்தீங்களா? பாருங்கள், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தோம்னா பரிசுத்தமாக இருப்பான். அவனுடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு இருக்கும். அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், சகிக்கும்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதுபோல் அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, சினமடையாது, தீங்கு செய்யாது. எத்தனையோ காரியங்கள். தேவனுக்கு பிரியமானவங்களை ஒரு மனுஷங்க அபிஷேகப்பட்டவங்களாக இருந்தால், ஒரு மனுஷன் அபிஷேகப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அன்பு ஃபுல்லாக சரளமாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு போகும்போது ஜனங்களை பார்த்து மனதுருவினாராம்.
அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்தாராம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஒரு மனுஷன் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தால், ஒரு மனுஷன் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷியாக இருந்தால் தேவனுடைய அன்பு அவங்களுடைய இதயத்தில் இருக்குது. தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாட்டும் அன்பாக இருப்பாங்க. மூணாவது, நீங்கள் அப்போஸ்தலர் 1:8 வாசித்தா உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 1:8 அந்த இடத்துல பாருங்கள், வசனம் தெளிவாக சொல்லுது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு வரைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஒரு மனுஷனை ஒருத்தங்க பார்க்கும்போது நிச்சயமாக அவங்களில் கிறிஸ்துவை போக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போக்கணும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக என்ன. அப்போ அபிஷேகிக்கப்பட்டவங்க தங்களோட வாழ்க்கையில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சாட்சியாக இருப்பாங்க. வீட்டில் சாட்சியாக இருப்பாங்க, சபையில் சாட்சியாக இருப்பாங்க, சொந்த ஊரில் சாட்சியாக இருப்பாங்க, எங்கே பண்ணாலும் அங்கே கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, கிறிஸ்துவ தங்களோட வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவம் பரவாததுக்கு ஒரு காரணம் இதுதான், சாட்சியின் ஜீவியம் கிடையாது, ஒரு 8 hours டியூட்டி மாதிரி நினைக்கிறாங்க. அவற்றும் நாங்கள் பெங்களூரில் ஒரு மினிஸ்ட்ரி விஷயமாக நாங்கள் போயிருந்தோம். அப்போது ஒரு மனுஷன் நாங்கள் பார்த்தோம். அவர் மதுரைக்காரர், அவங்க ஒய்ஃபும் மதுரை. அவங்க அங்கே வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சில ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட காணிச்சாங்க. இன்னொரு ஊழியக்காரை பற்றி பயங்கரமாக பேசுனாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் சுத்தமாக திருப்தி இல்லை. என்னங்க நீ ஊழியக்காரன்னு சொல்கிறீங்க, டாப் நம்பர் 1ன்னு சொல்கிறீங்க, ஃபோட்டோவை பார்த்தா இவ்வளவு வித்தியாசமாக இருக்குது என்ன. அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, இல்லை பாஸ்டர், 8 hours ஆண்டுக்குன்னு ஒதுக்கிடுறாங்க, ஆண்டுக்கு பிரியமாக வாழணும்னு விரும்புகிறாங்க. 8 hours அவங்களோட பர்சனல், அதை பற்றி நீங்களும் யாரும் பேசக்கூடாதுங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு, எதுவுமே பேசலை. அது எப்படி? எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் செய்யணும் இல்லைங்களா? சாட்சியில் ஜீவியம் வேஸ்ட்டு. ஒரு மனுஷன் பரிசுத்தாண்ட அபிஷேகத்தை பெற்றிருந்தோம்னா அவன் நிச்சயமாக ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பான். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 தெசலோனிக்கர் 1:6-7. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். பாருங்க, இந்த இடத்துல பவுல் சொல்கிறாரு, தெசலோனிக்கா பட்டணத்தில் உள்ள அந்த இடத்துல நடந்த காரியங்கள். அவங்க எல்லாருமே பாருங்கள் விசுவாசிகள் தான், விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கிறாங்களாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருப்பாங்களாம். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுன்றது தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் பலன் என்று பக்தராகிய நெகேமியா கூறுறாரு இல்லைங்களா? நீங்கள் அபிஷேகத்தை பெற்ற மனுஷங்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நான் துக்கப்பட மாட்டீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, தெளிவாக சொல்லுவீங்க, நான் ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கும், பிரச்சனை உங்களை மேற்கொள்ளவே முடியாது. காரணம், நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவங்க, அந்த ஆவின்ற உங்களை சகல சத்துக்களும் வழிநடத்துவார். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இதுதான் காரணம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் விடுங்க, அந்த ஆவின் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஆகவே அபிஷேகம் பெற்றவங்களுடைய ஒரு சிம்டம்ஸு கர்த்தருக்குள் அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிங்க, லூக்கா 4:1-2. இயேசு பரிசுத்தாவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் ஒன்றும் புசியாது இருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் 40 நாள் பாசிங் போடுறாரு, உபவாசம் போடுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ தான் அவர் மேலே பாருங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றது பிறகு தான் அவர் போகிறாரு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கொண்டிருப்பான் என்றால் உங்கள் வாழ்க்கையில் உபவாசம் இருக்கும், அவங்க வாழ்க்கையில் ஜெபம் இருக்கும். உபவாசமும் ஜெபமும் யாருடைய வாழ்க்கையில் இருக்குதோ அவங்க நிச்சயமாகவே அபிஷேகிக்கப்பட்டவங்க. இந்த 5 விஷயங்களை அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. முதலாவது, நீங்கள் நான் யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தங்க அபிஷேகிக்கப்பட்டவங்களாக இருந்தால் தேவனுடைய ஆவியினவர் அவருக்குள் இருப்பது உண்மை என்றால் முதலாவது அவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க. இரண்டாவது, அவங்க எல்லா இடத்துலையும் அன்பாக இருப்பாங்க. உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட வாழ்க்கை அன்புள்ள வாழ்க்கையாக இருக்கும். மூன்றாவது, ஒரு மனுஷன் அபிஷேகிக்கப்பட்டிருந்தோம்னா தேவனுக்கு சாட்சியாக இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சந்தோஷத்தை யாராலையும் பறிச்சுக்கொள்ள முடியாது. ஜெபம், உபவாசம் அவங்க வாழ்க்கையில் சரளமாக இருக்கும். இப்படிப்பட்ட மக்கள் தான் அபிஷேகிக்கப்பட்டவங்க. இவங்க தான் பாருங்கள்
வரங்களை பெற்றிருப்பாங்க, கனிகளை பெற்றிருப்பாங்க, அந்நிய பாஷையை பேசுவாங்க, வியாக்கியானம் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அவங்க ஆசீர்வாதமான பாத்திரமாக இருப்பாங்க. இந்த அபிஷேகப்பட்ட மனுஷங்க ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தில் இருந்தால் கூட அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். என்னுடைய குடும்பத்தில் ஆக்சுவலாக நான் கிறிஸ்துவில் வந்ததுக்கு பிறகு, நான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு, தேவன் அபிஷேகத்துக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் நல்ல தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவங்க தேவனுக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எழும்பி பிரயாசிக்கிறாங்க. அதுதான் கிறிஸ்துக்குள்ள சாட்சின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தமாக இருங்க, அன்பாக இருங்க, சாட்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஜெபஜீவமும் உபவாசம் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கட்டும். உங்களை பார்க்குறவங்க இயேசுவை பார்ப்பாங்க. ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, இந்த அனுபவத்தை இந்த வார்த்தையில் கிட்ட ஒவ்வொருவருக்கும் தரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.